வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும். மீண்டும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 5000 5400 அப்படிங்கிற அதிரடியான விலை சரிவில் காணப்படுறது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதோட 2 அல்லது 2.5 மடங்கு அதிகமாக சரியறதுக்கான வாய்ப்புகளையும் உலக சந்தையில் தங்கத்தோட விலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். வெள்ளையோட விலை பார்த்தீங்கன்னா கடைசியாக 1 கிராம் 106 காணப்பட்டது, ₹1 விலை சரிஞ்சு 105. 8 கிராம் 848 காணப்படுது, ₹8 விலை சரிஞ்சு ₹840 காணப்படவில்லை. வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கிலோவுக்கு 1000 சரிஞ்சு காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் வரவிருக்கும் வாரத்திலையும் வெள்ளியோட விலை சரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குறைந்தபட்சம் 2000 அதிகபட்சம் 7000 8000 வரைக்கும் ஒரு கிலோவுக்கு வெள்ளியோட விலை சரியறதுக்கான வாய்ப்புகள் 98% இருக்கவில்லை. அடுத்து நம்ம 24 தங்கத்தோட விலையை பார்க்கலாம். 1 கிராம் 8738 காணப்படுது, ₹54 கடைசியாக விலை சரிஞ்சு ₹8684 காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 8 கிராம் 69904 காணப்பட்டது, ₹432 விலை சரிஞ்சு ₹69472 காணப்படுது. இது மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா வரவிருக்கும் வாரத்தில் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா 1000, சரிவுன்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து 4000 4500 வரைக்கும் சவரனுக்கு சரியறதுக்கான வாய்ப்புகள் 88% இருக்கவில்லை. 22 தங்கம் பார்த்தீங்கன்னா 1 கிராம் 8010 காணப்பட்டது, ₹50 விலை சரிஞ்சு ₹7960 காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 8 கிராம் 64080 காணப்பட்டது, ₹400 விலை சரிவோட ₹63680 காணப்படுது. இதுவும் பார்த்தீங்கன்னா 100 கிராமுக்கு ₹5000 சரிஞ்சு காணப்படுது. அதே வேலை பார்த்தீங்கன்னா 24 தங்கத்தோட விலை ₹5400 சரிவில் காணப்படுது. இது மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் வந்து நம்மளுக்கு சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாம். மேலும் இது வந்து வரவிருக்கும் வாரத்தில் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ₹900 சரிவுன்னு பார்க்குறப்போ 3500 4000 4500 வரைக்கும் சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் தங்கம் எப்பவுமே வந்து ஒரு பாதுகாப்பான முதலீடு. இதில் லாபம் மட்டும்தான் இருக்கும், நஷ்டம் எப்பவுமே இருக்காது. ஆனால் லாபத்தின் வேகம் வந்து ஒரு சில நாட்களில் வந்து குறைவாக இருக்கும். இது வந்து ஒரு முக்கியமான காரணத்தினால தான் தங்கத்தில் நிறைய பேர் முதலீடு செய்கிறாங்க. இந்தியாவில் முதலீட்டாளர்கள் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய இன்னொரு இடம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மியூச்சுவல் ஃபண்ட், குறிப்பாக ஸ்மால் ஸ்கேப் மியூச்சுவல் ஃபண்டுகள் அதிகமாக வளர்ச்சியை பெற்று சிறுவனங்களுக்கு முதலீடு செய்ய அதிகமான வருமானத்தையும் கொண்டு வரும் தன்மையை கொண்டது. தங்கமும் பங்குச்சந்தைக்கு பிறகு அதிகமான லாபங்களை கொடுக்கிறது. ஆனால் அதிகமாக வருமானம் என்பதுடன் இதில் தொடர்புடைய அபாயங்களும் அதிகமாகவே இருக்கும். எனவே நீண்ட காலத்தில் முதலீடு செய்யும் நோக்கத்தில் முதலீட்டாளர்கள் இதை ஒரு சிறந்த தேர்வாக இருக்கலாம் என்று கருதுகின்றனர். உங்களுக்கு முதலீட்டாளர்கள் முதலீடு செய்யும் போது நீண்ட காலத்தில் இதில் அதிகமான லாபங்கள் கிடைக்கும். அதே போல் பங்குச்சந்தையில் எப்பொழுதுமே லாபம் நஷ்டம் என்ற இரண்டுமே இருக்கும். ஒரு சில நேரங்களில் எக்கச்சக்கமான லாபங்களையும் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெரிய நஷ்டங்களையும் பங்குச்சந்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் ரிஸ்க்கும் ரொம்பவே அதிகமாக